இருக்கக்கூடிய தோழர்களே, என்னோடு பணியாற்றி ஓய்வு பெற்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே 2 தலைவர்களுடைய படத்திறப்பு ஏற்கனவே நம்மோடு பணியாற்றி நம்மை வழிநடத்தி இப்படி இல்லாமல் போன தலைவர்களுடைய படங்கள் நாம் ஏற்கனவே நம்முடைய அலுவலகத்தில் வைத்திருக்கிறோம். இது ஏதோ சம்பிரதாயமாக செய்யக்கூடிய நிகழ்வு அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் இங்க இத்தனை எண்ணிக்கையில் தோழர்கள் மாலை நேரத்தில் கூட்டியிருக்கீங்க என்பதை என்னால் உணர முடியும். நிறைய இளைய தோழர்களும் இருக்கீங்க. இந்த படத்திறப்பு என்பது இங்கே தலைவர்களுடைய நம்முடைய சங்கத்தை வழிநடத்தி வந்த தலைவர்களுடைய படத்தை திறந்து வைப்பது என்பது வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் ஆற்றிய சேவையை நினைவுபடுத்தி வரும் நாட்களில் அத்தகைய சேவை செய்வதற்கு சங்கத்தை வலுவோடு கொண்டு செல்வதற்கு உதவும் என்கின்ற நம்பிக்கையில் தான் நம்ம அந்த தலைவர்களை பற்றிய விவரங்களை தோழர்கள் இது என்ன, யார் இவர் படம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று வரக்கூடிய தோழர்கள் கேட்டு அறிந்து தெரிந்து கொண்டு அந்த பாதையில் செல்வதற்கு உபயோகமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம இந்த நிகழ்வை நடத்துறோம். தோழர் ராஜா மொய்தீன் அலி மாலிக் என்கிற HMA மாலிக், நான் 86 திருவள்ளூர் கிளையிலிருந்து LIC கட்டடக்கலைக்கு மாறி வந்த பொழுது சந்தித்த தோழர். மிக சகஜமாக எல்லா ஊழியர்களோடும் பழகக்கூடிய தோழர். ஃபேமிலி வெல்ஃபேர் ஃபண்டை பார்க்குற அந்த பொறுப்பையும் அவரோடு இருந்த தோழர்கள் செய்து வந்த நேரத்தில் புதிதாக சங்கத்தில் சேரக்கூடிய தோழர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை அப்படின்னா சர்க்குலர் ரெடி பண்ணுறதும் ஃபேமிலி வெல்ஃபேர் ஃபண்ட் அக்கௌண்டிங்கில் உதவி செய்வதும் என்கின்ற அடிப்படையில் இந்த தோழர்களோடு பழகுவதற்கான வாய்ப்பை பெற்றார். அது மட்டுமல்ல, அந்த பகுதியில் அப்போ வெளியார்களுக்கும் ஹவுசிங் லோன் கொடுக்கக்கூடிய அந்த பணி என்பது LIC செய்து கொண்டிருந்தது. இன்சூரன்ஸ் எம்ப்ளாயீஸுக்கும் வெளியார்களுக்கும் ஹவுசிங் லோன் கொடுக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருந்தது. அரசு நிமித்தமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்றால், நிர்வாக ரீதியாக எந்த சிக்கலும் இல்லாமல் ஊழியர்களுக்கு அந்த லோனை பெற்றுத் தருவதில் முன் முயற்சி எடுத்து செய்து தரக்கூடிய தோழர் HMA மாலிக். அந்த ப்ராசஸிங்ல அவர் சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் வேற தோழர்கள் அங்க வருவதை அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா வெளியாளுக்கும் லோன் கொடுக்கறது, ஊழியர்களுக்கும் லோன் கொடுக்கறது என்று வரும்பொழுது மற்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் இருந்தவர்கள் சிலருடைய நடவடிக்கை சரியில்லை என்ற பின்னணியில நம் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தோழர் மல்லிகோடு இணைந்து பணியாற்றக்கூடிய தோழர்களை தவிர வேற யாருமே ப்ராசஸிங்க்கு வர முடியாது. எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு என்ன வழி என்பதை சொல்லிக் கொடுத்து அதற்கு வேண்டிய கோப்புகளை தயார் செய்து, அப்ப அவருக்கு உதவியா நம்முடைய சங்கத்துடைய தலைவராக இருந்த தோழர் வைத்தியநாதன் ஜோனல் ஆபீஸ்ல இருப்பார், லீகல் டிபார்ட்மெண்ட்ல. அவரோட பேசிக்கிட்டு இங்கேருந்து பேப்பரை புட்டப் பண்ணி அங்க அனுப்பிச்சா அது த்ரூவாகி வந்துடும், ஜோனல் கிளியரன்ஸ் வேணுங்கிற இடத்துல இருந்து. அப்படி 2 பேருமாக இணைந்து டிவிஷன் ஜோன் 2 இருந்தும் அந்த தோழர்களுக்காக அந்த ஹவுசிங் லோன் பெற்றுத் தருவதில்லை. ஏன்னா அப்போ ஹவுசிங் லோனுடைய தொகை ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்கும். தோழர் VDS ஹவுசிங் லோன் வாங்கும்போது எனக்கு ஞாபகம் 65,000 VDS அது கூட இல்லை.
நான் நான் ஹவுசிங் லோன் 28,000. ஆமா, அந்த தொகைக்குள்ள ஒரு வீடு நான் வாங்கலாம்னு நினைச்ச காலத்துல 1.25 லட்சம் இருந்தது. அப்புறம் ராஜேந்திரன் 6 லட்சம் இருக்கும்போது வாங்கும் போது அப்ப எனக்கும் சரி நம்மளும் வாங்கலாம்னு 6 லட்சத்துல வாங்கணும் லோன். அப்ப அப்படி அந்த குறைந்த தொகைக்குள்ளேயே எந்த ஏரியாவில் தோழர்கள் தனி வீடு தான் அப்போ அது அமைவதற்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியும் என்று பார்த்தோம். ஏன்னா அன்னைக்கு அவருடைய நினைவஞ்சலி கூட்டம் நடந்த போது நாங்கள் போயிருந்தோம். அதுல தோழர் AK பத்மநாபன் சிஐடியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர் ஒரு தகவலை பகிர்ந்துகிட்டார். ஏன்னா தோழர் மல்லிக் அவர்கள் இளைய தோழராக பேச்சுலராக இங்க ட்ரிப்ளிகன்ல வீடு தங்க வாடகைக்கு தேடும் போது அவர் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவருங்கிறதுனால வீடு கிடைக்கிறதுல சிரமம் இருந்தது என்பதை ஷேர் பண்ணாரு அப்படின்றது அவங்க அங்க சொன்னாங்க. அந்த எண்ணத்தினாலேயோ என்னவோ ஹவுசிங் லோன் கேட்டு வருபவர்களுக்கு எப்படியாவது அதை பெற்றுத்தர வேண்டும் என்கிறதுல அவர் இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தனி தோழர்களுக்கு ஹவுசிங் லோன் வாங்கி தரது மட்டுமல்ல, காலனியா அந்தந்த பகுதிகளில் பல்வேறு கோட்டங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் LIC காலனி அப்படின்னு பல நேரங்கள்ல பல ஊர்களில் நீங்க இருக்கிறத பார்த்துருப்பீங்க. நிறைய இடங்கள்ல பஸ் ஸ்டாப் வைக்கிற அளவுக்கு வேணா ஒரு பாப்புலரான இடங்களாக அந்த காலனிகள் நம்ம LIC காலனிகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப அதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்து சென்னையிலிருந்து இங்கே அதை அடித்தளம் அமைத்து கொடுத்த பின்னணியில தான் அதெல்லாம் அமைந்தது என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பின்னாடி அதுக்கு பிறகு தோழரோட பழகும்போது இங்கே கூட தலைவர் குறிப்பிட்டார், LIC கட்டடத்துல பிரான்ச்ல எல்லாம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அப்படியே பேசி நம்ம முடிவு பண்ணி கொண்டு வந்துடுவோம். LIC பில்டிங்ல சில நேரத்துல தேர்தல் நடக்கும். அப்போ நான் வந்த பிறகு ஒரு 2-3 முறை தேர்தல் நடந்திருக்கு. அப்போ அதுல பார்க்கும்போது தோழர் சுந்தரமோ அல்லது மற்ற தலைவர்களோ ஒரு 2வது அல்லது 3வது இடத்துல தான் இருப்பாங்க. தோழர் மல்லிக் தான் எப்பவுமே நம்பர் 1 வருவார். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஊழியர்கள் மத்தியில அந்த அளவுக்கு அவர் பாப்புலர், செம்மையாக எல்லாரோடும். அது நெகட்டிவ் ஓட்டே கிடையாது, அப்படி வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் ஓட்டே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் பழகிய தோழர். அப்ப இப்படிப்பட்ட தோழர்களுடைய ஒரு பக்கத்துல இருந்து வேலை செய்த காரணத்தினாலதான் நானோ அல்லது ஜெயராமனோ அல்லது ராஜேந்திரனோ போன்ற பல தோழர்கள் சங்கத்துல பின்னாடி நிர்வாகியாக நாங்க வந்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் வளர்த்ததுதான். அப்ப இவங்கெல்லாம் எங்களை கூட்டிட்டு போய் பல நேரங்கள்ல பல நிகழ்வுகள்ல கலந்து கொள்ள சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அங்க பேசுறது எங்களுக்கு புரியாது, எனக்கு புரியாது, கூட வந்து மற்றவங்களுக்கு என்ன நிலைமை எனக்கு தெரியாது, புரியாது. ஆனா மல்லிக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு நோட்ஸ் எடுக்க சொல்லுவார். அந்த நோட்ஸ் எடுத்த பிறகு அந்த நோட்ஸை வச்சுக்கிட்டு பின்னாடி அதை ரீகலெக்ட் பண்ணி சொல்லணும். நிறைய நேரங்கள்ல என்னால அது முடியாது. ஏன்னா அதுல இருக்க கீவேர்டு நான் நோட் பண்ண எனக்கு தெரியாது, தெரிஞ்சது இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்பவும் நிறைய கத்துக்கல தான். ஆனா தோழர் பள்ளி அந்த மாதிரி நோட்ஸை எடுத்துட்டு டேப் ரெக்கார்டர், அப்போ டேப்ல தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஸ்பீச்சஸ் எல்லாம், தலைவர்கள் ஸ்பீச்சஸ் எல்லாம். அவர் வீட்டில் உட்கார்ந்து அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதை பெரிய ஆவணமாக தன்னுடைய வீட்டில் சேர்த்து வச்சிருந்தாருன்றதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்போ அப்படி ஒரு சங்கத்தின் மீது மிகுந்த ஈடுபாடோடு இருந்த பின்னணியில தான் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய தலைமை சென்னைக்கு வந்த பொழுது தோழர் HMA மாலிக் அவர்கள் துணை பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டார். அப்ப சங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அங்க டிஸ்கஷன்ல வரக்கூடிய விஷயங்கள்ல மிகச் சரியாக அதை வழிநடத்தி செல்வதற்கு பல நேரங்கள்ல அவருடைய கருத்துக்கள் உறுதுணையா இருந்தது அப்படிங்கிறத நம்ம தலைவர்கள் பின்னாடி ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கும் அதெல்லாம் வழி நடத்தி கூட்டிட்டு வந்தவங்க. அப்போ நாங்கள்லாம் ஆரம்பத்துல இருந்தபோது தோழர் குறிப்பிட்டது மாதிரி தோழர் சந்திரசேகர் போஸோ, தோழர் சரோஜ் சௌத்ரியோ, தோழர் பௌமிக் அவர்களோ,
இப்படி பல தலைவர்கள் சென்னைக்கு வரும்போது அல்லது சென்னை வழியாக செல்லும் பொழுது அவர்களை ரிசீவ் பண்ணுறதும் அவங்களுக்கு வேண்டியது கவனிக்கிறதும் அப்படி வேலைகளுக்கெல்லாம் எங்களை முன் தள்ளி தான் அந்த தலைவர்களோடு எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை பற்றி புரிந்து கொண்டு சங்கத்தின் மீது ஈடுபாடோடு செயல்படுவதற்கு அந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சில நேரத்தில் தோணும், நமக்கு இருந்த வாய்ப்பு இந்த தோழர்களுக்கெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு தோணும். அப்போ அதுதான் தோழர் வீடியோஸ் குறிப்பிட்டார். அந்த புத்தகம் 80 தோழர் சரோஜ் அவர்கள் போஸ் அவர்கள் எழுதி வெளியிட்ட ஏஐ ஹிஸ்டரி இருக்கு, நம்ம இங்கே வச்சிருக்கோம், லைப்ரரியில் வச்சிருக்கோம். அதை தோழர்கள் எடுத்து படிங்க. அப்போ நம்முடைய தலைவர்கள் அப்படியெல்லாம் இருந்து நம்மை வழிநடத்தி வந்ததுனால தான் இன்றைக்கும் நாம இவ்வளவு வலுவாக இருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தோழர் போஸ் அவர்கள் நம்ம கம்ப்யூட்டரைசேஷன், ஆன்டி ஆட்டோமேஷன், எஜுகேஷனை பற்றி எல்லாம் அப்பப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க காதல. அப்போ முதல் முறையாக அது சம்பந்தமான பிரச்சனை வரும்பொழுது சங்கத்துக்குள்ள ஒரு பிளவு என்கிற அளவுக்கு அதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு ஒர்க்கிங் கமிட்டி வந்தபோது அதுல நம்ம சவுத் ஜோன் மற்றும் சில கோட்டங்கள் தவிர மிச்சம் எல்லாரும் ஃபார் மெக்கனைசேஷன், இதை எதிர்த்து நாம இப்ப நிற்க முடியாது, இதற்கு ஆதரிச்சு போயிடணும் அப்படின்னு மும்பையோட சேர்ந்து இருந்த ஒரு நிலைமை. சவுத் ஜோனும் மற்ற சில கோட்டங்கள் மட்டும்தான் ஆட்டோமேஷன் கூடாது அப்படின்னு எடுத்து நிற்கிறது. சரின்னு ஓட்டிங் நடக்கும்போது இப்போ நம்ம அசம்பிளியில் நடந்த மாதிரி இல்லை, யாரு ஆதரிப்பா யாரு எதிர்ப்பா யாரு நடுநிலை வகுப்பாங்க அப்படின்னு தெரியாத மாதிரி நடந்த மாதிரி எல்லாம் இல்லாம அங்க 2 டிவிஷனா ஈக்குவலா நின்றுட்டாங்க. அப்ப எந்த பக்கம் முடிவு பண்றது அப்படின்னு வரும்போது தோழர் போஸ் அவர்கள் தான் பிரசிடென்டா இருந்து நடத்தின அந்த கூட்டத்துல அவருடைய ஓட்ட ஆன்டி ஆட்டோமேஷனுக்காக ஓட் பண்ணது ஒரே ஓட்டு வித்தியாசத்துல தான் ஆட்டோமேஷன் கூடாது, சங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற முடிவை எடுத்து அதன் பின்னணியில ரெக்ரூட்மெண்ட் நடந்து நாம பெரிய அளவுக்கு வளர்ந்து அப்போ தேசிய அளவிலும் எல்ஐசி அளவு இன்சூரன்ஸ் அளவிலும் ஆட்டோமேஷனை தள்ளி வச்சதுக்கு காரணம் நம்முடைய சங்கம் என்று ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணம் தோழர் போஸ் அவர்கள் அந்த பிரசிடென்டா இருந்து ஓட் பண்ணது பின்னணி தான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவை அப்படிப்பட்ட தோழர்களால் வழிநடத்தப்பட்ட நம்முடைய சங்கம் இன்றைக்கும் நம்ம வலிமையா இருக்கிறோம். அப்படின்னா இந்த வலிமையை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு இந்த தலைவர்களுடைய செயல்பாடுகளை அவங்க செய்த சாதனைகளை தெரிந்து கொண்டு வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மனதில் உள்வாங்கி சங்கத்தோடு பிடிப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி.